வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான அப்ளிகேஷன் பத்தி தான் சொல்ல வந்திருக்கிறேன். அது என்ன அப்படி அற்புதமான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, நீங்க எத்தனையோ பேஜ்ல பார்த்திருப்பீங்க. அதாவது சிறிய பேஜ்ல இருந்து பெரிய பேஜ் வரைக்கும் பார்த்திருப்பீங்க. எங்களோட அப்ளிகேஷன்களை காப்பி பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. காப்பி பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி நீங்க காப்பி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, உங்களோட போன் ஸ்ட்ரக் ஆகும். ஏன்னு சொன்னா உங்களோட போன்ல ஸ்டோரேஜ் அதிகமாகும். அதாவது உங்களோட போன்ல இருக்க ஜிபி கணக்கு அதிகமாகும். அடுத்து உங்களோட போன் ஹேங் ஆகும். இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இது. எங்களோட அப்ளிகேஷன் அனைத்தையும் காப்பி பண்ணவும் எங்களோட போன்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜும் அதிகமாக கூடாது அப்படின்னு சொல்லி சில நம்பர் கேட்டிருந்தார்கள். சரி, ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வீடியோக்கு மேல லிங்க் கொடுப்போம். லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு அற்புதமான அப்ளிகேஷன் தான் இது சொல்லலாம். அப்படி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண கைக்கு உங்களுக்கும் இப்படித்தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு 3 தான் தந்திருப்பான். எது சரி, உங்களோட போன் இருக்கக்கூடிய 3 அப்ளிகேஷன் தந்திருப்பான். எனக்கு தந்திக்கிறான் Facebook, WhatsApp, Android அப்படின்னு சொல்லி 3 தந்திக்கிறான். இதுல வந்து இந்த 3லயும் எங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா இதுல டிக் மார்க் கொடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இப்ப நான் வாட்ஸ்அப் டிக் மார்க் கொடுக்குறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு எங்களுக்கு இன்னும் தேவை, எங்களோட போன்ல இருக்கக்கூடிய இன்னும் அப்ளிகேஷன் நாங்க காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கீழே பாருங்க பாக்ஸ்ல எட்மோ எப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட போன்ல இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷனுமே உங்களோட ஸ்கிரீனுக்கு வந்துடும். அதுல எங்களுக்கு எது தேவையோ அதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பாருங்க MX Player, அதை நான் உங்களுக்கு காப்பி பண்ணி காட்டிடுறேன். சரி, ஓகே, பாருங்க கீழே சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப பெக் வந்துருங்க. பெக் வந்த கைக்கு எனேபிள் கொடுத்துருங்க. பெக் வந்து கீழே பாருங்க எனேபிள் இருக்கு, அந்த எனேபிள் கொடுங்க. எனேபிள் கொடுத்த கைக்கு பாருங்க ஹெட்டிங் ஆகுது. ஹெட்டிங் ஆகி உங்களுக்கு ஸ்கிரீனுக்கு வரும். பாருங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, இதை பாருங்க மேல இருக்கிறது வந்து எங்களுக்கு டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. தேவைன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு கீழ் ஆப்ஷன் அதை பாருங்க. இதுல பாருங்க, இப்ப நான் காப்பி பண்ண 2 வந்திருக்கு, MX Player and WhatsApp. எங்களுக்கு இன்னும் அப்ளிகேஷனை காப்பி பண்ணி கொள்ளணும் அப்படி பாத்துங்க. இப்ப நான் அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா பாருங்க, இப்ப இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி அப்ளிகேஷனுக்கு உள்ளுக்கு போகாது. இப்படித்தான் ஒரு ஆப்ஷன் வரும். இதுல பாருங்க, எங்களுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி எட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா பாருங்க சஹாடாலம் போட்டு இருக்கு. அதை டச் பண்ணணும் சொன்னா நேரத்தோட நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எட் பண்ணி கொள்ளலாம். சரி, ஓகே, இப்ப நான் எட் பண்ணினா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் MX Playerஐயும் வாட்ஸ்அப்பையும் நான் உங்களுக்கு காப்பி பண்ணினேன். பாருங்க, இப்ப நான் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றேன். பண்ண கைக்கு பாருங்க வாட்ஸ்அப் இடது பக்கத்துல தான் டிஃபால்ட்டான வாட்ஸ்அப், மத்ததுதான் இப்ப நான் காப்பி பண்ண வாட்ஸ்அப். அதுவும் டிஃபால்ட்டான அதே சேம் வாட்ஸ்அப் தான் காப்பி பண்ணது. எங்க ஸ்கிரீனுக்கு வராது, எங்களோட போன்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பிடிக்காது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எங்களோட போன் ஹேங் ஆகாது, ஸ்ட்ரக் ஆகாது. இப்படி நிறைய பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இது. சரி, ஓகே, இப்ப பாருங்க நான் அந்த வாட்ஸ்அப் பிளஸ் அதை டச் பண்றேன். அதை டச் பண்ணு சொன்னா புதுசா நாங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி எப்படி நாங்க ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவோம் அதே மாதிரி ஓபன் பண்ணி கொள்ள வேண்டியதுதான். இப்ப பாருங்க வாட்ஸ்அப் நான் இப்ப எப்படி ஓபன் பண்றது அப்படி எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஓபன் பண்றேன்னு பாருங்க, டிஃபால்ட்டான அதே மாதிரி சேம் அதே மாதிரி இப்ப நீங்க நம்பரை கொடுத்தோம் நீங்க அவங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி கொள்ள வேண்டியதுதான். இவ்வளவுதான் இதுல விஷயம். அடுத்து பாருங்க MX Player நான் உங்களுக்கு காப்பி பண்ணித்தான் அதையும் நான் ஓபன் பண்ணி காட்டுகிறேன். பாருங்க, பாத்தீங்களா MX Player பாத்தீங்களா, அது எனக்கு காப்பி ஆகிடுச்சு. இப்ப இது காப்பி ஆகிட்டு நாங்க இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா மேல பாருங்க செட்டிங் அடையாளம் இருக்கு. மேல வலது பக்கம் மேல பாருங்க செட்டிங் அடையாளத்தை டச் பண்ணுங்க. டச் பண்ண கைக்கு பாத்தீங்களா நாங்க காப்பி பண்ண அனைத்தும் இதுக்கு வந்துடும். இப்ப பாருங்க நான் MX Player இல்லாம ஆக்குறேன். எங்களுக்கு காப்பி பண்ண தேவையில்ல. கேன்சலா ஷுவரானு கேக்குது, ஷுவர் கொடுங்க. ஷுவர் கொடுத்துட்டு பெக் வந்துருங்க. இப்ப நீங்க MX Player ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நீங்க வளமையா யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த MX Player மாத்திருந்தா இகேம். சரி, இப்ப நீங்க மறுநாள் உங்களுக்கு இதை போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா MX Player மறுநாள் செட்டிங்க்கு வந்து நீங்க கிரீன் கலர் ஆக்கி கொண்டு MX Player திரும்ப ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு MX Player காப்பியாவே இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையோ அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப அருமையா காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் சொல்லலாம். பாருங்க, அனைத்து நண்பர்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு கட்டாயம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அனைத்து நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. தெரியாத நண்பர்கள் அனைவருக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அக்குர்ணையில் இருந்து முகமது நுஷ்ரி. ஓகே, பாய்.